என்னுடைய மகன்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான், ஆன்மீக பாடல் தேடுறதில்ல. இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான். நான் ரொம்ப பவரானுவேன் இல்லை, ஆனால் என் புள்ள என்னை விட பவரானுவேன். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நந்தின்றது காளை மாடு கிடையாது, நல் தீ தான் நந்தி அப்படின்னு காதில் கேட்டுது. சரி, அந்த எங்கே அந்த தீ நம்ம உடலில் இருக்கிற தீயா, எந்த தீ அது? ஒரு மனுஷனுடைய உடம்புல 5 விதமான அக்கினி இருக்குது, 5 விதமான பஞ்சபூதங்கள் இருக்குது. அந்த 5 விதமான பஞ்சபூதங்களுக்கும் 5 விதமான தீகள் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே பசித்தீ உருவாகுது. பசித்தீ உருவாகணுன்னே அந்த பசிக்கு கத்துது, தாய் வந்து பால் கொடுக்குறான். இந்த பசி தீர்ந்த உடனே கோபத்தீ உருவாகுது. அந்த கோபத்தீயால் பல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் காமத்தீ உருவாகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் காசி அதெல்லாம் பண்ணிக்கிறோம். அப்புறமா யோகத்தீ உருவாகுது. அப்புறம் ஞானத்தீ. இது மாதிரி ஒரு மனிதனுடைய உடம்பில் 5 தீக்கள் இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயருது. அந்த 5 தீயும் ஒரு மனிதன் அனுபவிக்கணும். அனுபவித்தால்தான் அவன் முழுமை பெறுவான். அந்த 3 தீயோடவே மனுஷனுடைய வாழ்க்கை முடியுதுங்க. அதனால் அவன் முழுமை பெற முடியல, அரை மனிதனாகவே சாகிறான். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து சக்தியாக பிறந்தான். முட்டி மோதி அவன் பலம் கொண்டு வந்து பூமியில் விழுந்தான். அப்போ சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வளர்றான். அவனுக்கு எந்து உந்து எங்கம்மா உங்கம்மாலாம் தெரியாதப்போ ஜீவனாக வளரலாம். அப்புறம் மனசு வந்தது, எந்து உந்து ஏன் வீடு உன் வீடு ஏன் சொத்து உன் சொத்துன்னு ஆயிட்டான். மனசு முடிஞ்ச உடனே பணமாக போகிறான். அப்போ சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வளர்ந்தான், மனமாக வாழ்ந்தான், பணமாக போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி நந்தின்னா இந்த உடலுன்னு அர்த்தம். இந்த உடலுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த அடையாளம் சிவன் கோயிலெல்லாம் நந்தி மேலே சிவபெருமான் ஏறிக்கின்னு வருவார் இல்லையா? ஆமாம், ரிஷபவாகனம். ரிஷபவாகனம். அப்போது அது அடையாளம் தான். அது நிஜம் நீ தான். இதுக்குள்ளே தான் சிவம் என்ற ஜீவன் இருக்குது. இது சுமந்துக்குன்னா நீ சுற்றின்னுக்கிற உலகம் ஃபுல்லாக. இந்த நந்தின்ற உடல் இல்லைன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற சிவம் என்ற ஜீவன் இருக்காது. இல்லைன்னா நீ எங்கேயும் போய் தெரிய முடியாது. அதனால் நீ தான் சிவத்தை தூக்கின்னு சுற்றின்னுக்கிற உலகம் ஃபுல்லாக. ஆனால் உனக்கே தெரியாது சுற்றின்னுக்கிற. இதுதான் சாமியை நந்தி பற்றி சொல்கிறது. சொல்லுங்க. கோயிலில் வந்து பிரகாரத்தில் ஒரு பெரிய நந்தி வச்சுருக்காங்க, உள்ளே வந்து ஒரு சின்ன நந்தி வச்சுருக்காங்க. சிவனுக்கு நேராக 2 நந்தி இருக்காங்க. சரி, இதுக்கு காரணம் என்ன சார்? காரணம் என்னன்னா, பெரிய நந்தியாக இருக்கிறது அடங்காதது இருக்கிற கடவுள்கிட்ட எதிர போனோன்னா அடங்கி போகிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே நான் தான் தூத்திங்க. அந்த உபதேசம் வாங்கினோன்னா ஒரு பணிவாக வந்துட்டேன். இதுதான் அது அடையாளம். அப்புறம் இது வந்து சாமி வந்து கோயிலில் வந்து உருவ வழிபாடுலாம் வந்து உருவம்லாம் நீங்கள் வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டது. அந்த உருவம் அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி. அந்த கற்பனையான பொருளுக்கு வந்து அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் இதெல்லாம் நம்ம ஒன்று அந்த காலத்துலேருந்து தொன்று தொட்டு செஞ்சுக்கின்னு வராங்க. ஆமாம். இந்த அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனைலாம் எதுக்கு சாமி? மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா காட்டு மிராண்டி மாதிரி வாழ்ந்துருப்பான். காட்டு மனுஷன் வாழ்றான்ல, அது மாதிரி வாழ்ந்துருப்பான். இதெல்லாம் பண்ணும்போது தான் மனிதனுக்கு ஒரு பக்குவம் வந்தது. ஓ, இது நம்மளோட உயர்ந்த பொருள், இதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நம்ம பண்ணாதான் அதுக்கு அடங்கி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ற அடையாளங்கள் மகான்கள் வச்சதெல்லாம். அதெல்லாம் இல்லைன்னா மிருகம் மாதிரியே வாழ்ந்துருப்போம். நம்மளும் மனுஷன்னு சொல்ல முடியாது நம்மளை. நம்ம ஒரு ஜீவன். இப்போ உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. நம்மளை விட பெருசு யானை.
அதை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். ஆனால் நம்மளை மட்டும் மனுஷன்னு சொல்கிறோம். ஏன்? எதுக்கு? நம்மளும் ஒரு ஜீவன் தானே. ஒத்துக்கோ. ஏன் ஒத்துக்கூடாது? அது ஒரு உயிரினம், நம்ம ஒரு உயிரினம், அவ்வளோதான். நம்மளும் ஒரு ஜீவன் தானே. ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? போய் நான் மனுஷன் அப்படின்ற. எதை வச்சு சொல்கிறேன் நீ மனுஷன்ட்டு? ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு காட்டு பார்க்கலாம். அது என்னது? அது ஆறாவது அறிவு, ஏழாவது அறிவு, 9வது அறிவுலாம் சும்மா ஏமாத்தின்னுக்குதா? எவனுக்கு ஆறாவது அறிவு? மகானுக்கு ஆறாவது அறிவு, மனுஷனுக்கு எதாக ஆறாவது அறிவு? கடவுளுக்கு சமமானவன் ஆறாவது அறிவு உள்ளவன். உன் சொத்து வேற, என் சொத்து வேற, உன் பணம் வேற, என் பணம் வேற, உன் சொந்தம் வேற, என் சொந்தம் வேறன்றவனுக்கு ஆறாவது அறிவுக்குதா? 3 அறிவு தான். சக்தியாக பிறந்தான், ஜீவனாக வந்தான், மனமாக வாழ்ந்தான், போனமாக போகிறான், அவ்வளோதான். இவனுக்கு 3 அறிவு தான் மனுஷனுக்கு. 6 அறிவெல்லாம் அவனுக்கு கிடையாது. 6 அறிவு மகான் கடவுளுக்கு சமமான நம்பார், அவனுக்கு தான் 6 அறிவு. உனக்கு மனம் இருக்குது. 6 அறிவு உள்ளவனுக்கு மனம் கிடையாது. மனம் இருக்கிறதால உன் செயல்களை ஊடுவோனோ, சொந்தவனோ, புள்ளவனோ, பொண்டாட்டி சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்து வச்சுன்னுக்கிறீங்க. இது மனசனோட சம்பந்தம். ஜீவனுக்கு அது கிடையாது. அதனால் அந்த ஜீவன்ற உன்னை மனுஷன்ற அவ்வளோதான் வித்தியாசம். வேறு அதுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ ஒரு உயிர், அது சாப்பிட்டு அது வாழுது, நீ சாப்பிட்டு நீ வாழற, அவ்வளோதான். சொல்லுங்க. உள்ள சாமிக்கு வந்து நைவேத்தியான்னு காட்டுறாங்க. எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க தொழில் அது. என்ன சரிங்க? நம்ம பேங்க்லேருந்து ரிட்டையர் ஏன் போனீங்க பேங்க்குக்கு? தொழில் அது, அதான் அவன் தொழில். பிராமணனுக்கு அது தொழில். அவனுக்கு போஜனம் ஒன்றும் இல்லை. அப்போ அவன் அதெல்லாம் பண்ணாதான். அது 4 பேர்கிட்ட வாங்கி அதை பண்ணி அவன் தான் பொழப்பு நடத்தணுமே. நீ பேங்க்குக்கு போனால் 4 பேர் போடுற துட்டிலேருந்து கமிஷன் எடுத்து உனக்கு சம்பளம் ஒன்றுமே. இதான் சாமி தொழில் உலகத்தில். இதான் ஜீவராசிங்க பண்ணாததை நம்ம பண்ணிக்கணும். அப்போ எதுக்கு திரை போட்டுறாங்களே? எதுக்கு? நைவேத்தியம் காட்டும் போது திரை. ஆமாம், நீ பார்க்கக்கூடாது, நான் மட்டும் பார்க்கணுன்ட்டு. நான் பார்த்த பிறகு தான் நீ பார்க்கணும் கடவுள்ன்றது. அதுக்கு தான். சொல்லுங்க. நன்றி சார். போயிட்டோம். அதனாலையும் மனம் அடங்குது. ஐயா சொல்கிற வாய் வழியாக நம்ம நடந்துக்கிட்டாலே மனம் அடங்குது. இது 2ல் எது சிறந்ததுன்னு? மூச்சினால மனம் அடங்கும் போது மட்டும்தான் அது சிறந்த செயலாக இருக்கும். மனசை கொண்டு மூச்சு அடக்கிறோம், மூச்சை கொண்டு மனசை கட்டுறோம். இந்த செயல் இல்லாமல் கற்பனைக்கு உட்காந்து மனசெல்லாம் அலப்பாயில்லைங்க, நான் பாட்டு அமைதியாக நிற்கிறேன், ஏகாந்தத்தில் இருக்கிறேன் நாமளாக சொல்லிக்கணும். அது நம்மளே ஏமாத்திக்கிற கதை. நான் அடங்கியிருக்கிறேன், நான் ஒடுங்கி இருக்கிறேன்னா என் மனம் ஒடுங்கி இருக்கிறது மட்டும்தான் அதுக்கான அடையாளம். மனம் தலைவிரிச்சு ஆடிக்கினேன் நான் மட்டும் அமைதியாக உட்காந்து இருந்தேன்னா அதுக்கு பேர் ஒடுக்குமா? இல்லை. அப்போ செயல்ன்றது எப்படி இருக்கணும்னா என் மனம் அடங்கி இருக்கணும். அதுக்கு துணையாக என் மூச்சு அதை காட்டி கொடுக்கும். என் மனசு எந்த அளவுக்கு அடங்கி இருக்குது அப்படின்றத மூச்சை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரி சாமி, இப்போ என் மனம் அடங்கி இருக்குதான்னு நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஐயா சொல்லியிருக்கிறாரு, பக்கத்து தெருவில் என் தம்பி செத்து கிடந்தான், நான் போகல அப்படின்னாரு. ஆனால் போன மாதம் என் பக்கத்து வீட்டில் எங்கள் அண்ணன் செத்து கிடந்தான், நான் போகல சாமி. போகல. ஏன் சாமி போகல? அதனால நீங்கள் போகலையா? கேள்விப்பட்டு கோயம்புத்தூர்லேருந்து போனேன், ஒரு மாலை கட்டிட்டு போனேன். சம்சாரத்தை போட சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்தேன். பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போய் பக்கத்து வீட்டில் உட்காந்து வந்தான். சாயங்காலம் போகிற வரைக்கும் நான் முகத்தை கூட பார்க்கல, வெளியே போகல. ஆனால் ஒரே இறைச்சலாக இருக்குது, இது எப்படா எடுப்பாங்கன்னு தான் என் மனசில் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மேலே வெறுப்பு வச்சு. ஏன் அதுவும் ஊருக்கு போகணுன்னு சொன்னால், இந்த ஜென்மத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு ஆன்மாக்கள், ஒரு தாய் வாயத்துலேருந்து நம்ம வெளியே வந்தோம். கடைசியாக அந்த உடம்பை போய் பார்த்து வரோம்ட்டு தான் நான் போனேன். போகாமல் இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும், லாஸ்ட்டில் எதுவும் பிரச்சனை வந்தால் எதுக்கும் போயிடுவோம். ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, இதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு நான் அது இடையில வந்து பாதி பேர் கூப்பிட்டாங்க, வாடா போடா அப்படின்லாம் கொண்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கிட்டேன். ஆனால் இது இப்போதைக்கு பார்க்க போனால் எனக்கு இந்த பாடத்தினால எனக்கு எவ்வளவோ வலிமை வந்துருக்குது. ஏன்னா யாராச்சும் வந்து என்ன பேசுனாங்கன்னா கூட, நீ என்ன இந்த உடம்பை காயப்படுத்த முடியும், என் மனசை நோகடிக்க முடியும், என் பேரை கெடுக்க முடியும், இது இந்த உடம்பை குத்தலாம் வெட்டலாம் எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, என்ன யாராலும் இன்னும் பண்ண முடியாதுங்கிற நிலவுக்கு நான் இப்போ இருக்கிறேன். இப்போ எனக்கு மனம் அடங்கி இருக்குதா இல்லையா நீங்களாம் சொல்லணும். இது மனசு அடங்கலை, மனசில் ஒரு தெளிவு வந்துக்குது. உலகம்னா என்ன, உறவுன்னா என்ன, இந்த உலகத்து கூட உறவுகிட்ட நம்ம எப்படிலாம் உறவாடணும்னு இப்போ ஐயாவோட சொல்ல கேட்டு ஐயாவோட பாடத்தை கேட்டு இப்போ ஒரு பக்குவம் வந்துருக்குது. இந்த பக்குவத்தை அடக்காத்து வச்சுக்கோங்க, வெளியே விட்டுடாம அடகாத்து வைக்க இந்த பக்குவத்தோட பலனை ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக அறுவடை பண்ணுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சாமி. அதனால் விட்டுடாதீங்க, இது இப்படியே ஃபாலோ பண்ணியாங்க.
கர்மாதிக்கே அறியலாம் சாமி. போய் வீட்டில் அந்த போகணும், எப்படியா இருந்தாலும் அந்த 1 மாதத்துக்கு ஆன்மா அங்கே சுற்றிட்டு கிடக்கும். ஏதோ ஒரு பாசத்தில் தம்பி வந்துருக்கான் போகணும், ஏதோ ஒரு ஒன்று இருக்க போயிருங்க. ஆனாலும் போய் இருந்தேன். ஆனால் அப்போ கர்மதிக்கு நான் போகவே இல்லை, வீட்டில் தான் இருந்தேன். எவ்வளோ பிரச்சனை வரும்னு ஊரே எதிர்பார்த்துச்சு. ஆனால் எந்த பிரச்சனைக்கும் நான் இடம் கொடுக்கல. ஆனால் அமைதியாகிட்டேன். யார் என்னை வந்து அடித்தாலும் நான் பொறுமையாக தான் இருப்பேன். அதெல்லாம் அவங்க கர்மாவனையாக அவங்க அனுபவிச்சுருக்காங்கன்ட்டு. அவ்வளோதான் சாமி. குடும்பத்து விஷயத்தை பற்றி பேசணும்னு யாரும் மன்னிக்கணும், தப்பாக நினைக்க வேண்டாம். ஆத்மா வணக்கம். வைக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். ஆத்மா